கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அரியலூர் மேற்கு மாவட்ட நிர்வாகக் குழு மண்டல செயலாளர் அன்பானந்தம் அவர்கள், மண்டல துணை செயலாளர் சேவை மாறன் அவர்கள், மாநில துணை செயலாளர்கள் கருப்புசாமி, தனகோடி ஆகியோர், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் ஏஎஸ்ஆர் மதி அவர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோர் ஒன்று கூடி எடுத்த முடிவின்படி நவம்பர் 10 நேற்று காலை 10 மணி அளவில் விளிம்புநிலை மக்களின் விடிவெள்ளி குலசாமி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆளும் அரசுகள் கூடுதல் பாதுகாப்பு வழங்கும் வரை தொடர் பட்டினி போராட்டம் நடத்துவது என திட்டமிட்டோம். அதன்படி நேற்று 10 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் பட்டினி போராட்டம் நவம்பர் 11 காலை 6 மணியையும் தாண்டி நடைபெற்று வருகிறது. அரியலூர் மேற்கு மாவட்ட தோழர்கள் அனைவரது ஒத்துழைப்புக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நமது கோரிக்கை நிறைவேறும் வரை நமது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும். நேற்று இரவு 3 முறை அரியலூர் மாவட்ட காவல்துறை மண்டல செயலாளர் அன்பானந்தம் அவர்களிடமும், மாவட்ட செயலாளர் ஆகிய என்னிடமும் மற்றும் மூத்த முன்னணி தோழர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வியில்தான் முடிந்தது என சொல்லலாம். காரணம், அரியலூர் மாவட்ட காவல்துறை முடிவெடுத்து தலைவருக்கு கூடுதல் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியாது. கடந்த மாதம் 14ஆம் தேதி எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என. கொடுத்து 1 மாதம் காலமாகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆகையால் அரியலூர் மாவட்ட காவல்துறை இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழல். எனவே அரியலூர் மாவட்ட காவல்துறை வாயிலாக தமிழ்நாடு காவல்துறைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்த செய்தியை அறிந்து எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு விரைவில் கூடுதல் பாதுகாப்பினை, அதாவது மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட Y+ பாதுகாப்பினை வழங்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்து ஒன்றிய அரசு Z பிரிவு பாதுகாப்பினை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து எங்களது தொடர் பட்டினி போராட்டம் தொடர்கிறது. தமிழ்நாடு தழுவிய சிறுத்தைகள் அரியலூரை நோக்கி வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.